கண்டிப்பாக நமக்கு ஒரு நாள் வயசு ஆகிதாகும். பட் அந்த ப்ராசஸை வந்து நம்ம தள்ளி போடலாம். அதுக்கு இந்த ரைஸ் வாட்டர் நமக்கு ரைஸ் வாட்டரை ஃபேஸில் யூஸ் பண்ணுறதுனால நம்ம வெளில போகும்போது வர அந்த சன்பர்ன் எல்லாத்தையும் ப்ரொடெக்ட் பண்ணுது அப்படின்னு சொல்கிறாங்க. நான் ஐஸ் க்யூப்பை ரொம்ப நேரமாக ஃபேஸில் வச்சு நீங்கள் மசாஜ் பண்ணக்கூடாது, அதனால சில டேமேஜஸ் வரும் அப்படின்னு டாக்டர் சொல்லியிருக்காங்க. அண்ட் ஐஸ் க்யூப்பை வந்து நீங்கள் மசாஜ் பண்ணுறதுனால உங்கள் ஃபேஸில் இருக்க ஆக்னேஸும் க்யூர் ஆகும் அப்படின்னு சொல்லி ரிசர்ச்சில் சொல்லியிருக்காங்க. இந்த க்ரீம் பேஸை நீங்கள் ஃபேஸில் வந்து பேக் மாதிரி அப்ளை பண்ணிவிட்டு ஜஸ்ட் ஒரு 15 மினிட்ஸ் விட்டுருங்க. பட் இதை அப்ளை பண்ணும்போது IBC மங்கை நேயர்களுக்கு வணக்கம். ஸோ இந்த வீடியோவில் நம்ம ரைஸ் வாட்டரை பற்றின ஏகப்பட்ட ஹெல்த் பெனிஃபிட்ஸ், அது மட்டும் இல்லாமல் பியூட்டி பெனிஃபிட்ஸும் பார்க்க போகிறோம். ஹெல்த் பெனிஃபிட்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரைஸ் வாட்டர், அதாவது நீங்கள் சாதம் கொதிக்க வைக்கிறீங்கல்ல, ஸோ அதில் வர அந்த ரைஸ் வாட்டர், அதாவது அதை கஞ்சி அப்படின்னு கூட சொல்லுவாங்க, அதை எடுத்து நீங்கள் கொஞ்சம் சால்ட் ஆட் பண்ணி குடிக்கிறதுனால உங்களுக்கு நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது. இது ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்போ நான் உங்களுக்கு நிறைய பியூட்டி பெனிஃபிட்ஸ் கொடுக்க போகிறேன் ரைஸ் வாட்டரை பற்றி. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட் ரைஸ் வாட்டரில் அப்படி என்ன தான் இருக்குது, அதில் நிறைய பியூட்டி பெனிஃபிட்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்களேன்னு தானே கேட்குறீங்க. இதில் வந்து அமோனியா ஆசிட்ஸ் இருக்குது, விட்டமின்ஸ் இருக்குது, மினரல்ஸ் இருக்குது. இதனால் என்ன யூஸ் அப்படின்னு தானே கேட்குறீங்க. இதனால் நம்மளோட ஸ்கின்ல ஏற்படுற அந்த ரிப்பேர் எல்லாம் ப்ரொடெக்ட் பண்ண முடியும். மெயினாக ஆன்டி ஏஜிங்கை வந்து டிலே ஆக்க முடியும். ஆன்டி ஏஜிங் அப்படின்றத நம்மளால் அவாய்ட் பண்ண முடியாது. கண்டிப்பாக நமக்கு ஒரு நாள் வயசு ஆகிதாகும். பட் அந்த ப்ராசஸை வந்து நம்ம தள்ளி போடலாம். அதுக்கு இந்த ரைஸ் வாட்டர் நமக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. இந்த ரைஸ் வாட்டரை நம்ம ஃபேஸில் யூஸ் பண்ணுறதுனால நம்மளுடைய அந்த ஸ்கின் பேரியர் வந்து ப்ரொடெக்ட் பண்ணப்படுதான். ஸ்கின் பேரியர்னால் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு வெளில அந்த ஸ்கின்ல தெரியுது இல்லையா, அந்த ஸ்கின், இதை தான் ஸ்கின் பேரியர் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது அவுட்டர் மோஸ்ட் பார்ட் ஆஃப் த ஸ்கின் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த ஸ்கின் பேரியரை வந்து ரைஸ் வாட்டர் ப்ரொடெக்ட் பண்ணுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு நாளைக்கு நீங்கள் ரைஸ் வாட்டரை ஒரு 2 டைம்ஸ் ஃபேஸில் யூஸ் பண்ணாலே உங்களால் அந்த மேஜிக்கை உணர முடியும். எக்ஸாம்பிள், ஸ்ப்ரே பாட்டிலில் இந்த ரைஸ் வாட்டரை ஃபில் பண்ணிவிட்டு நீங்கள் வெளில எங்கே போனாலும் இதை எடுத்துகிட்டு போங்க. உங்களுக்கு எப்போல்லாம் வந்து ஃபேஸை ஃப்ரெஷ்அப் பண்ணணும் அப்படின்னு தோணுதோ அப்போது இந்த ஸ்ப்ரே பாட்டிலை யூஸ் பண்ணி ஃபேஸில் நல்லா ஃப்ரெஷ்அப் பண்ணிக்கோங்க. பட் அதை வந்து நீங்கள் தொடச்சி எடுத்துடாதீங்க. அந்த ரைஸ் வாட்டர் உங்கள் ஃபேஸ்லேயே இருக்கணும். ஃபேஸ்லேயே வந்து காஞ்சி உங்கள் ஸ்கின்குள்ளே வந்து அது போகணும். அப்போ தான் அதோட பெனிஃபிட்ஸ் வந்து உங்களுக்கு முழுசாக கிடைக்கும். இதனால் என்னென்ன பெனிஃபிட் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய ஸ்கின் கம்ப்ளெக்ஷன் வந்து இம்ப்ரூவ் ஆகும். அது மட்டும் இல்லாமல் ஸ்கின்னோட எலாஸ்டிசிட்டியை மெயின்டைன் பண்ணுது. நிறைய பேர் சொல்லுவாங்க, எனக்கு ஏஜ் ரொம்ப கம்மியாக தான் இருக்குது, ஆனால் எனக்கு ஃபேஸ் வந்து ரொம்ப ஒரு எலாஸ்டிசிட்டி லூஸ் ஆன மாதிரி ஃபீலிங் இருக்குது, அதாவது ஃபேஸ் வந்து கொஞ்சம் தொங்கி போன மாதிரி எனக்கு ஃபீல் இருக்குது அப்படின்வாங்க. ஸோ அதுக்கு அந்த எலாஸ்டிசிட்டி தான் காரணம். இந்த ஸ்கின் எலாஸ்டிசிட்டியை ரைஸ் வாட்டர் வந்து மெயின்டைன் பண்ணுது. அது மட்டும் இல்லாமல் இந்த ரைஸ் வாட்டரை ஃபேஸில் யூஸ் பண்ணுறதுனால நம்ம வெளில போகும்போது வர அந்த சன்பர்ன் எல்லாத்தையும் ப்ரொடெக்ட் பண்ணுது அப்படின்னு சொல்கிறாங்க. இவ்வளோ பெனிஃபிட்ஸ் இருக்க இந்த ரைஸ் வாட்டரை நம்ம ஏன் விட்டு வைக்கணும்? கண்டிப்பாக நம்மளுடைய கிச்சனில் எந்நேரமும் இருக்க அந்த ரைஸ் வாட்டர் எடுத்து இன்றைக்கே இந்த பியூட்டி ஹேக்ஸ் எல்லாம் ஆரம்பிக்கலாம் இல்லையா? இன்னும் நிறைய பேருக்கு என்ன விதமான பிரச்சனை ஃபேஸில் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் வந்து வெளில போன கொஞ்ச நேரத்துலேயே என் ஃபேஸ் எல்லாம் வந்து ரொம்பவே ஆயில் ஆகுது, என்ன தான் டிஷ்யூ வச்சு நான் வைப் பண்ணி எடுத்தாலும் அந்த ஆயில்னஸ் திரும்ப திரும்ப வந்துட்டே இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இவங்களுக்கும் ரைஸ் வாட்டர் வந்து ஒரு நல்ல தீர்வை கொடுக்கும். எப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த ரைஸ் வாட்டரை நீங்கள் ஸ்ப்ரே பாட்டிலில் யூஸ் பண்ணி அடிக்கடி ஃபேஸில் வந்து ஸ்ப்ரே பண்ணிக்கிறதுனால அந்த ஆயில்னஸ் எல்லாம் வந்து இதை அப்சர்வ் பண்ணிக்கும். ஸ்கின்னும் வந்து நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். பார்க்கும்போது இப்போ தான் ஃபேஸ் வாஷ் பண்ண மாதிரி உங்களுக்கு அவ்வளோ ஒரு ஃபீல் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் நான் சொன்ன அந்த ஸ்கின் டோனும் வந்து உங்களுக்கு அப்பப்போ இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். இதை வந்து நீங்கள் ஒரு 1 மந்த் யூஸ் பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக உங்களுடைய கம்ப்ளெக்ஷனில் டிஃப்ரென்ஸை நீங்களே ஃபீல் பண்ணுவீங்க. ஸோ இன்றைக்கி நம்ம ரைஸ் வாட்டரை பற்றின நிறைய பியூட்டி ஹேக்ஸ்லாம் பார்த்தோம். அதெல்லாம் எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்றத இப்போ என்னால் முடிஞ்ச வரைக்கும் உங்களுக்கு நான் ப்ராக்டிக்கலாக பண்ணி காட்ட போகிறேன். ஃபஸ்ட்டு என்ன சொல்ல போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரைஸ் வாட்டரை யூஸ் பண்ணி நம்ம ஐஸ் க்யூப்ஸாக ப்ரிப்பேர் பண்ணலாம். அதை நம்ம ஸ்கின்ல வந்து மசாஜ் பண்ணுறதுனால நம்மளோட ஸ்கின்னோடைய கம்ப்ளெக்ஷனும் இம்ப்ரூவ் ஆகும். அது மட்டும் இல்லாமல் நம்ம ஸ்கின்ல அந்த சன் டேன், சன் பர்ன் இதெல்லாம் இருந்துச்சுன்னா அதெல்லாம் க்யூர் பண்ணும். ஸோ உங்களுக்காக நான் ஆல்ரெடி ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருக்கேன். அந்த ஐஸ் க்யூபை எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்றத காமிக்க போகிறேன். நான் ஆல்ரெடி வந்து ரைஸ் வாட்டரை வந்து ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு இப்போ வந்து அது க்யூபாக மாறிடுச்சு. இது எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படின்றதையும் உங்ககிட்ட நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன். ஸோ இது வந்து ஆக்சுவலாக கொஞ்சம் பெருசாக இருக்குது. நீங்கள் கொஞ்சம் சின்னதாகவே ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. ஏன்னா ஐஸ் க்யூபை ரொம்ப நேரமாக ஃபேஸில் வச்சு நீங்கள் மசாஜ் பண்ணக்கூடாது, அதனால சில டேமேஜஸ் வரும் அப்படின்னு டாக்டர் சொல்லியிருக்காங்க. நான் என்னோட கையில் பண்ணி காமிக்கிறேன். இதே மாதிரி நீங்கள் ஃபேஸில் அப்ளை பண்ணுங்கள். ஸோ உங்கள் ஃபேஸில் வந்து எங்கெல்லாம் அந்த சன் டேமேஜ் இருக்கோ அங்கெல்லாம் லைட்டாக வந்து சாஃப்டாக மசாஜ் பண்ணுங்கள், ஹார்டாக பண்ணாதீங்க. ஏன்னா அந்த ஐஸ் க்யூப்லாம் குத்துச்சு அப்படின்னா உங்களுக்கு வந்து
சின்ன சின்ன காயங்கள் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இந்த மாதிரி சாஃப்டாக ஜஸ்ட் ஒரு 1 or 2 minutes வந்து ஃபேஸ் ஃபுல்லாக நீங்கள் மசாஜ் பண்ணுறதால உங்களுடைய கம்ப்ளெக்ஷன் இம்ப்ரூவ் ஆகும். அண்ட் ஐஸ் க்யூப்பை வந்து நீங்கள் மசாஜ் பண்ணுறதுனால உங்கள் ஃபேஸில் இருக்க ஆக்னேஸும் க்யூர் ஆகும் அப்படின்னு சொல்லி ரிசர்ச்சில் சொல்லியிருக்காங்க. இதில் ஏகப்பட்ட பெனிஃபிட்ஸ் இருக்குது. இதில் முக்கியமான இன்னொரு பெனிஃபிட்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஏர்லி மார்னிங் ஆஃபீஸ் கோயர்ஸாக இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து நமக்கு தூக்கம் பத்தாது. காலைல எழுந்திரிச்சோன்னே ஃபேஸில் வந்து அந்த பஃபினஸ் வந்து கண்ணில் இருக்கும். அப்புறம் கொஞ்சம் அந்த நோஸ் சீக்ஸ் எல்லாம் கொஞ்சம் வீங்கின மாதிரி இருக்கும். இதெல்லாமே இந்த ஐஸ் க்யூபை வந்து நீங்கள் மசாஜ் பண்ணுறதால குறையும். ஸோ எக்கச்சக்கமான பெனிஃபிட்ஸும் இருக்குது, ஆன்டி ஏஜிங்கும் இருக்குது. ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் அடுத்ததாக என்ன பெனிஃபிட் இருக்குது அப்படின்னு சொல்ல போகிறேன்னு பார்த்தீங்கன்னா, ரைஸ் வாட்டர் வந்து ஆக்சுவலாக ஸ்ப்ரே பாட்டிலில் எடுத்துகிட்டு வரணும். பட் நான் உங்களுக்காக ஒரு சின்ன கப்பில் வந்து ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருக்கேன். இந்த ரைஸ் வாட்டர் எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படின்றதையும் ஏற்கனவே நான் சொல்லிட்டேன். இப்போ சின்னதாக ஒரு ஹிண்ட் மாதிரி கொடுத்துட்றேன். ரைஸை வந்து ஒரு 40 minutes to 30 minutes தண்ணியில் நல்லா ஊற வச்சுருங்க. அந்த தண்ணியை வந்து நல்லா ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்கோங்க. ஃபில்ட்ரு பண்ணுறதுக்கு முன்னாடி ரைஸை வந்து கொஞ்சம் நல்லா நீங்களே வந்து கையை வச்சு நல்லா வந்து கொஞ்சம் பிசைஞ்சு விட்டுக்கோங்க. அப்போ அந்த ரைஸில் இருக்க அந்த மெட்டீரியல்லாம் வந்து இன்னும் நல்லா வாட்டரோட மிக்ஸ் ஆகும். ஸோ அப்படி பண்ணுறதுனால உங்களுக்கு நல்லா வந்து அந்த க்ளவுட் கலர், ஒயிட் கலரில் அந்த வாட்டர் வந்து கிடைக்கும். அந்த வாட்டர் தான் நமக்கு தேவை. ஸோ அந்த வாட்டர் தான் நான் வச்சுருக்கேன். ஐ ஹோப் உங்களுக்கு தெரியும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ பாருங்கள், தெரியுதா? அந்த க்ளவுட் கலர்லேயே வந்து லைட்டாக ஒயிட் கலரில் அந்த வாட்டர் பியூராக அழகாக இருக்கும். ஸோ இந்த வாட்டரை வந்து நீங்கள் ஸ்ப்ரே பாட்டிலில் போட்டுட்டு உங்கள் ஹேண்ட்பேக்கில் வச்சுட்டு நீங்கள் ட்ராவல் பண்ணுங்கள். நீங்கள் எங்கேயாவது போகிறீங்க அப்படின்னா, லாங் ட்ராவல்லாம் போகிறீங்கன்னா அது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பிகாஸ் உங்களுக்கு வந்து ரொம்ப டயர்டாக இருக்கும், ஃபேஸ் எல்லாம் வந்து அப்படியே டேன் ஆன மாதிரி இருக்கும். உங்களுக்கு அந்த மாதிரி ஃபீலிங் வருது அப்படின்னா இந்த ஸ்ப்ரே பாட்டில் எடுத்து ஜஸ்ட்டு ஃபேஸில் வந்து கொஞ்சம் டிஸ்டன்ஸில் வச்சு ஸ்ப்ரே பண்ணிக்கோங்க. பட் ஒரு விஷயத்த மறந்துடாதீங்க, ஃபேஸை வந்து தொடச்சிடக்கூடாது. அது ஆட்டோமேட்டிக்காக உங்களுடைய ஸ்கின்ல வந்து அப்படியே உள்ளே போகணும். அப்போ தான் உங்களுக்கு அதுக்கான பெனிஃபிட்ஸ் முழுசாக கிடைக்கும். இந்த மாதிரி பண்ணுறதுனாலையும் உங்களுக்கு கம்ப்ளெக்ஷன் இம்ப்ரூவ் ஆகும். உங்களுடைய டயர்ட்னஸ் வந்து ஃபேஸில் தெரியாது. இது ஒரு டிப். அண்ட் அடுத்ததாக இப்போ நான் சொல்ல போகிற டிப் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எல்லோரும் ரைஸை வந்து சாப்பிட்றதுக்கு யூஸ் பண்ணியிருப்பீங்க. அதே ரைஸை கொஞ்சம் ஃபேஸ்லேயும் போடுங்க. ஃபேஸில் ஆன்டி ஏஜிங்கும் வராது. அதே சமயத்தில் ஃபேஸில் இருக்க பியூட்டியும் இன்னும் இம்ப்ரூவ் ஆகும். என்ன சொல்கிறேன், ரைஸை ஃபேஸில் போடணுமா அப்படின்னு தானே சொல்கிறீங்க. பாதி பேர் இதை கேள்விப்பட்டிருப்பீங்க. யார் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கொரியன் பீப்புள், ஜாப்பனீஸ் பீப்புள், இவங்களை ஃபாலோ பண்ணுறவங்கெல்லாம் கண்டிப்பாக அவங்களுடைய அந்த ஏன்ஷியன் பியூட்டி ஹேக்ஸில் இந்த ரைஸ் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பங்கு வகிக்குது அப்படின்றது தெரிஞ்சிருக்கும். எஸ், இந்த ரைஸில் அவ்வளோ ஒரு பெனிஃபிட்ஸ் இருக்கான். பட் ஆக்சுவலாக அதை பார்க்குறதுக்கு வந்து லெமன் ரைஸ் மாதிரி இருக்குது. லெமன் ரைஸ் கிடையாது. நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா, சாதம் வடிச்சு இருக்கு இல்லையா, அந்த சாதத்தில் கொஞ்சம் அந்த ரைஸ் வாட்டரையும் மிக்ஸ் பண்ணி அதில் டர்மரிக், அதாவது மஞ்சளை வந்து மிக்ஸ் பண்ணியிருக்கேன். இதை வந்து நல்லா ஸ்மாஷ் பண்ணுங்கள். ஸ்மாஷ் பண்ணிங்க அப்படின்னா நல்லா ஒரு க்ரீம் பேஸில் வந்து உங்களுக்கு கிடைக்கும். நான் உங்களுக்கு பண்ணி காமிக்கிறேன். இப்படி நல்லா விரலை வச்சு நீங்கள் ஸ்மாஷ் பண்ணுங்கள். விரலை வச்சும் பண்ணலாம், இல்லை வீட்டில் வந்து உங்களுக்கு அந்த ஸ்மாஷர் இருந்துச்சு அப்படின்னா அதை வச்சு கூட நீங்கள் ட்ரை பண்ணலாம். இப்படி ஸ்மாஷ் பண்ணுறதுனால நல்ல ஒரு க்ரீம் பேஸாக நமக்கு கிடைக்கும். இந்த க்ரீம் பேஸை நீங்கள் ஃபேஸில் வந்து பேக் மாதிரி அப்ளை பண்ணிவிட்டு ஜஸ்ட் ஒரு 15 minutes விட்டுருங்க. பட் இதை அப்ளை பண்ணும்போது ஃபேஸ் வந்து ரொம்ப டைட்டாக பிடிச்சிக்க ஆரம்பிக்கும். அந்த டைமில் நீங்கள் மூமெண்ட்ஸ் எதுவும் ஃபேஸில் கொடுக்காதீங்க. ஏன்னா அப்படி கொடுக்கறதுனால சுருக்கங்கள் வரும். ஸோ இந்த பேக் அப்ளை பண்ணிவிட்டு ஒரு 15 minutesல உங்களுக்கு ஃபுல்லாக ட்ரை ஆகிடும். அது ஃபுல்லாக ட்ரை ஆனதுக்கப்புறமா வந்து நீங்கள் நல்லா வாட்டரில் வந்து வாஷ் பண்ணிடுங்க. இதை ஒரு 1 week ஃபாலோ பண்ணி பாருங்கள். உங்கள் ஃபேஸில் வர அந்த மேஜிக்கை உங்களாலேயே ஃபீல் பண்ண முடியும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். பிகாஸ் ஆன்டி ஏஜிங்காக நம்ம நிறைய செலவு பண்ணுறோம். இதுக்காக ஆர்டிஃபிஷியலான க்ரீம்ஸ் எல்லாம் தேடி போகிறோம். அந்த க்ரீம்ஸ் எல்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிவிட்டு நம்ம கிச்சனில் எந்நேரமும் கிடைக்கக்கூடிய ஒரு க்யூட்டான ஒரு ரெசிபி நம்ம ட்ரை பண்ணி ஃபேஸ் பேக் போட்டால் ரொம்ப நல்லாயிருக்கும் இல்லையா? கண்டிப்பாக நானும் ட்ரை பண்ண போகிறேன். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இயரிங்ஸோட ஸ்டார்டிங் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 6 rupeesலேருந்து ஸ்டார்ட் ஆகுது. உங்களுக்கே தெரியும் இவ்வளோ அழகாக இருக்குன்னு பாருங்கள். ஸ்கூல் போகிற பசங்கள்லாம் ஸ்டட் போட ஆசைப்படுவாங்க இல்லையா? ஸோ இந்த ஸ்டட் எல்லாமே வந்து 60 rupees தாங்க. சூப்பராக இருக்குது. நான் இந்த ரேட்லாம் பார்க்கறதுக்கு முன்னாடியே எனக்கு ஆச்சரியமாக இருந்துச்சு. எங்கேயாச்சும் கல்யாணத்துக்கு போகிறீங்க, இல்லை உங்களுக்கே கல்யாணமாக இருந்தால் நீங்கள் கண்டிப்பாக இங்கே வந்து இயரிங்ஸ்லாம் ட்ரை பண்ணலாம். சூப்பராக இருக்குது பாருங்கள்.